பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், பலியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது 3ஆம் நாளில் அக்கினியிலே சுட்டெரிக்கப்படக்கடவது. பலியின் மாம்சங்கிறது மாம்ச பலியிடுகிறது. அந்த காலத்துல அதிகமா மாம்ச பலி தானே அதிகமா இட்டாங்க. கன்னுக்குட்டிகளை, காளைகளை, ஆட்டுக்கடாக்களை இப்படி மாம்ச பலியிட்டாங்க. அப்படி மாம்ச பலியிட்டது 3 நாளைக்கு வரைக்கும் வைக்கக்கூடாது. அதை நீங்கள் முன்னாடியே முடிச்சிடணும். அது 3ஆவது நாள் வந்துச்சுன்னா அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்படணும். இதில் ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒன்று சொல்கிறார். எந்த ஒரு விஷயமுமே அதை ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது, போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. அதை செய்கிறத கரெக்டாக செய்யணும், ஏற்ற நேரத்தில் செய்யணும். நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது. மாம்சம் 3 நாள் ஆச்சு அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படின்றது. அப்படின்னா அந்த நேரத்தில் கொடுத்து இருக்கிற வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்தி அதன்படி நடக்கணும். நாளை தள்ளி கொண்டு போக போக அது வீணாக தான் போகுமே தவிர அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். 3ஆம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. 3ஆம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாய் இருக்கும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆண்டவர் அதை தான் சொல்றார். அதெல்லாம் அன்னைக்கே இல்லைன்னா அடுத்த நாள் அதை விட்டு தாண்டாதீங்க, அது அங்கீகரிக்கப்படாது. ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்த சொல்றாரு, இதை செய்யாத அப்படின்னா அப்போவே நான் அதை விட்டுறேன்ப்பா, இந்த பாவத்தை விட்டுரு, இந்த குடிக்கிற பாவத்தை விட்டுரு, இந்த புகைப்பிடிக்கிற பாவத்தை விட்டுரு, இந்த கண்களின் இச்சை பாவத்தை விட்டுரு, இந்த விபச்சார வேசித்தன பாவத்தை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரா, அன்னைக்கே நான் விட்டுறேன்ப்பா. அதே போல் நல்ல வேதத்தை தியானி, என் கூட உறவாடு, என் சமூகத்துக்கு வா, என்னை பின்பற்றி வா, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா அப்படின்னு சொன்னால் உடனே அன்னைக்கே, இல்லை ஆண்டவரே சிலுவை கொஞ்சம் பாரமாக இருக்குது, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா நாளை மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படி நீ சொன்னீன்னா அது அங்கீகரிக்கப்படாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்லும் போதே அதை ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்க முயற்சி செய்யணும். அநேக பலிகள் இருக்கு. ஜபதூப பலி டெய்லி நாம் செலுத்தணும், அதை தவறாமல் செலுத்தணும். அதை நாள் தள்ளிக்கிட்டே போகக்கூடாது. இன்றைக்கி ஜபிக்கலை, நாளைக்கு ஜபிச்சுக்கலாம், இல்லை நாளை மறுநாள் ஜபிச்சுக்கலாம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வரக்கூடாது. அது அங்கீகரிக்கப்படாது. ஸ்தோத்திர பலி, அதே போல் விண்ணப்ப பலி, உபவாச பலி, ஆராதிக்கிற பலி, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பலி, இப்படி பலவிதமான பலிகளை நாம் செலுத்துகிறதற்கு தாமதம் செய்யக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. அந்த நாள்லே செய்யணும், நான் அடுத்த நாள் செய்யணும். 3ஆம் நாள் வரைக்கும் வைத்தா அது கெட்டு போயிடும், அது ஏற்கப்பட மாட்டாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கர்த்தர் சார்பிலேருந்து அது ரிஜெக்ட் பண்ணப்படும். அப்போ இதிலே சொல்லியிருக்கே, அப்போது 2ஆவது நாள் செய்யலாமா? இப்படி கிடையாது. ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. விஷயம் என்னன்னா, ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய். அதுதான் ஆண்டவர் சொல்றது. காலமே தாழ்த்தாத, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய பொறாமையை இப்போவே விட்டுரு, உன் மேட்டிமையை இப்போவே விட்டுரு, உன்னுடைய உலக ஆசையை இப்போவே விட்டுரு, உன்னுடைய பரிசுத்தத்தை இப்பொழுதுந்தே
என்ன பண்ணு? கடைபிடி அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருன்னா, அத அப்பவே செய்யணும். இல்ல அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஆண்டவர் அததான் சொல்றாரு. நாள் பட நாள் பட அது இன்னும் என்னதான் ஆகும்? ஒண்ணுமில்லாம தான் போகும். ஆண்டவருக்கு ஒரு விஷயத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, அது உடனே ஒப்பு கொடுக்கணும். இல்ல நான் தள்ளி ஒப்பு கொடுக்குறேன், அப்புறம் ஒப்பு கொடுக்குறேங்கும்போது, அத நம்ம ஒப்பு கொடுக்கவும் போறோம், ஒப்பு கொடுக்கவும் மாட்டோம். ஆண்டவர விட்டு தூரமும் போயிடுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், "உடனே செய்ப்பா. நீ அத விட்டுட்டு நாள் கடத்திக்கிட்டே போகாத. நாள் கடத்திக்கிட்டே போன அப்படின்னா, அங்க ஒண்ணுமே நடக்காது." சவுல் அதுதான் செய்தாரு. பழைய ஏற்பாட்டுல சவுல் அதுதான் செஞ்சாரு. நாள கடத்திக்கிட்டே போறாரு. ஃபர்ஸ்ட்டே சொல்றாரு, இந்த மாதிரி நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, செய்யலாம் அப்படின்னு. அங்க என்ன பண்றாரு சவுலு? அவசரப்படுறாரு. இன்னொரு இடத்துல என்ன பண்றாரு சவுல் இடத்துல, "இத நீ என்ன பண்ணு, அமலேக்கியர் மொத்தத்தையும் அந்த இதையே வம்சத்தையே அழிச்சு போட்டுரு. ஆடு, மாடு கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொன்று போட்டுரு." அப்படின்னு சொன்னா, நம்ம ஆளு என்ன பண்றாரு? அத விட்டு வைக்கிறாரு. அப்போ எதையுமே சவுல் கேட்கிறதா இல்ல. போய் அஞ்சனம் பார்க்காதன்னா, அஞ்சனம் பார்க்குறாரு. எல்லா விஷயத்திலயுமே சவுல் அங்க தவறுகிறத நாம பார்க்குறோம். அது மாதிரி நாமும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா சொல்றது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் அழைப்பு குடுத்துட்டாரா, அத கன்ஃபார்ம் பண்ணியாச்சா, ஓகே சரண்டர். இல்ல ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு எப்படி வர்றது? முழு நேர ஊழியமா? பகுதி நேர ஊழியமா? எந்த ஊழியம்? நான் எப்படி பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டிய விஷயமே இல்ல. அவர் சொல்லிட்டாரா, அது கன்ஃபார்ம் ஆயிட்டா, அது ஆண்டவர் தான் சொன்னாருங்கிறது நிரூபணம் ஆயிட்டா, ஓகே ஆண்டவரே! ஃபுல் டைமா நான் வரேன். பார்ட் டைமா நான் வரேன். எதுவானாலும் நான் வரேன். அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. பவுல்ட்ட சொன்னாரு. இந்த மாரி நீ துன்பப்படுத்துற இயேசு நான்ப்பா அப்படின்னு. அடுத்த செகண்டே நான் என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க நான் செய்றேன். அவ்வளோதான். ஏசாயாட்ட அப்படிதான். ஏசாயாட்ட சொல்லும்போது, யாராவது திறப்புல நிக்க மாட்டாங்களா? மக்களுக்காக வேண்டுதல் பண்ண மாட்டாங்களான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். உடனே என்ன அனுப்புங்க நான் போறேன். அவ்வளோதான். இதுதான் விஷயம். நீங்க நல்ல வேதத்துல கவனிச்சு பாருங்க. இந்த சொன்ன உடனே சரண்டர் ஆனவங்க, கீழ்ப்படிஞ்சவங்களுடைய அந்த வாழ்க்கை முறைகள் வேற மாதிரி இருக்கும். இந்த சொன்ன உடனே கீழ்ப்படியாதவர்கள், அவர்களோட நிலைமை வேற மாதிரி இருக்கும். அப்புறம் அடிச்சு கொஞ்சம் இதெல்லாம் எப்படி சொல்றது? நல்லா ம மட்டாய் தட்டி, கொஞ்சம் சைஸ் பண்ணி, கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் கொண்டு வருவார். ஆண்டவர் முன் குறித்துட்டாருன்னா, அவர் அப்புறம் விட மாட்டார். அது முதலேயே ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லும்போதே, நம்ம எந்த ஒரு விஷயத்துமயா இருந்தாலும், அத நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்டின்னா, அத சரியானபடி ஆண்டவர் நம்மள வழி நடத்துவார். நம்மள பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் விஷயம். ஆபிரகாம பாருங்க. ஆபிரகாம கூப்ட்டு, "நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ." அவ்வளோதான். வேற எதுவுமே சொல்லல. ஆபிரகாம், "ஆண்டவரே என்ன நீங்க பாட்டுக்கு போன்னு சொல்றீங்க. நான் எப்படி போறது? நீங்க சொல்ற இடத்துக்கு நான் எப்படி போ முடியும்? இங்க ஃபேமிலி இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. அதுவும் எப்படி? விட்டுட்டு போ. தாய், தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு போ. எல்லாரையும் உன் குடும்பத்த விட்டுட்டு நீ கிளம்பு." அப்படின்னு. ஆனா தேரா கூட தான் வராரு. ஆனா ஆண்டவர் சொல்றது அதுதான். சொன்ன உடனே கேட்கணும். எந்திரி ஆபிரகாம். எந்திரிச்சு நீ எவ்வளோ தூரம் நடந்து போகிறியோ, அந்த அளவுக்கு உனக்கு தேசத்த நான் கொடுப்பேன். என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளோ தூரத்துக்கு நடக்கிறது? அப்படின்லாம் ஆபிரகாம் சொல்லல. ஈசாக்க பலியிடுப்பா அப்படின்னா, எப்படி ஈசாக்க நான் பலியிட முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இத்தனை வருடம் கழிச்சு ஈசாக்கு பிறந்திருக்கிறான். நீங்க பலியிடுன்னு சொல்றீங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் குடுங்க. அப்படின்னு ஆபிரகாம் கேட்கல. இதுதான் விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதும் அதுதான். நம்மிடத்திலயும். நாமளும் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, அன்னைக்கே ஒப்பு கொடுத்துறணும். நாள் கடத்தக்கூடாது. நாள் கடத்தினாலே அது கெட்டு போயிரும். அது அங்கீகரிக்கப்படாது. அது ஏற்றுக்கொள்ளப்படாது.
தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அதாவது இன்னைக்கே ஒரு முடிவு செய்யுங்க. இன்றையிலிருந்தே நான் டெய்லி ஆண்டவரை தேடுவேன், ஜெபிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஆராதிப்பேன், அவர் சமூகத்துல காத்திருப்பேன், அவர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன்னு ஒரு முடிவு செய்யுங்க, முடிவு செய்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.